மரியன்னையின் விண்ணீர்ப்பு பெருவிழா 1950ஆம் ஆண்டு நவம்பர் 1 திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் இறைவனின் அன்னையான மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்ற உண்மையை மறக்க முடியாத ஒரு கோட்பாடாக அறிவித்தார். லத்தீன் மொழியில் அதன் பொருளானது பேரளவில் வாரி வழங்கும் கடவுள் என்ற சொற்களுடன் ஆரம்பமாகும். இந்த கோட்பாடே திரு அவை வரலாற்றில் இன்றளவும் இறுதியாக வெளிவந்த கோட்பாடாக அமைந்துள்ளது. கன்னிமரியா விண்ணேற்பு அடைந்தார் என்ற அறிக்கை வந்து 78 ஆண்டுகளே ஆகின்றன. ஆனால் மரியாவின் விண்ணேற்பு திருவிழாவை கிறிஸ்தவர்கள் 8 அல்லது 9ஆம் நூற்றாண்டிலிருந்தே கொண்டாடி வருகின்றனர். மரியாவை அன்னையாக, கன்னியாக சிறப்பிக்க ஆண்டுதோறும் பல விழாக்களை கொண்டாடுகிறோம். அவற்றில் 19 திருவிழாக்கள் கத்தோலிக்க உலகம் அனைத்திற்கும் பொதுவான திருவிழாக்கள். இவையன்றி திருத்தலங்களில் கொண்டாடப்படும் திருவிழாக்களும் உண்டு. வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து, குவாடலப்பே என்று உலகின் பல நாடுகளில் உருவாக்கப்பட்டுள்ள அன்னையின் திருத்தலங்களில் ஆண்டு முழுவதும் அன்னையின் பக்திக்கு சான்று பகரும் பல நிகழ்வுகள் நடந்த வண்ணம் உள்ளன. இவை அனைத்தையும் ஒன்று திரட்டி பார்க்கும்போது கத்தோலிக்கர்கள் நடுவில் மட்டுமல்லாது பிற மதத்தவரின் வாழ்விலும் அன்னை மரியா மிக உயர்ந்ததோர் இடத்தை பெற்றிருக்கிறார் என்பது நிச்சயம். மரியன்னைக்கென நாம் கொண்டாடும் அனைத்து திருநாட்களின் மகுடமாக அமைவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் கொண்டாடும் விண்ணேற்பு பெருவிழா ஆகும். ஒவ்வொரு முறையும் மரியன்னையின் திருவிழாவை கொண்டாடும் போது நம் உள்ளங்களில் சில கேள்விகள் எழும், இன்றும் எழுகின்றன. மரியன்னைக்கு நாம் இன்று காட்டும் இந்த அளவு மரியாதை, புகழ், வணக்கம் எல்லாம் நாசரேத்து கிராமத்தை சேர்ந்த இளம்பெண் மரியாவுக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் கிடைத்தனவா? மரியா வாழ்ந்த காலத்தில் அவர் அடைந்த கொடுமைகளை மறுத்துவிட்டு அல்லது மறைத்துவிட்டு மரியன்னையை பீடங்களிலும் கோபுரங்களிலும் ஏற்றி வைக்கும் நம் பக்தியை அவர் விரும்புவாரா? அல்லது இந்த அளவு அவர் உயர்ந்ததற்கு காரணமாய் இருந்த அவர் வாழ்வு பாடங்களை நாம் மீண்டும் கற்றுக்கொள்வது அவருக்கு அதிகம் பிடிக்குமா? இவை நம் உள்ளங்களில் எழும் சில சங்கடமான கேள்விகள். அன்னை மரியாவை மையப்படுத்தி நாம் கொண்டாடும் ஒவ்வொரு விழாவன்றும் அவரது வாழ்வை கொஞ்சமாகிலும் புரட்டி பார்க்க, அவரது வாழ்வு சொல்லித்தரும் பாடங்களை சிறிதாகிலும் கற்றுக்கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. 20 நூற்றாண்டுகளுக்கு முன் வரலாற்றில் வாழ்ந்த மரியாவை இன்று சந்திக்க முயல்வோம். கலிலேயாவின் சின்ன கிராமத்தை நாசரேத்தை கற்பனை செய்து கொள்வோம். அக்கிராமத்தில் வாழ்ந்த இளம்பெண் மரியா மிக எளிய கிராமத்து பெண். இன்று இவ்வளவு தூரம் பேரும் புகழும் தான் அடைவோம் என்பதை அவர் கனவிலும் எண்ணியிருக்க மாட்டார். மரியா கண்டு வந்த கனவெல்லாம் ஒன்றுதான். தினம் தினம் செத்து பிழைக்கும் தானும் தன் மக்களும் ரோமைய கொடுமைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதே அந்த பெண்ணின் கனவாக வேண்டுதலாக இருந்திருக்க வேண்டும். ஒரு நாட்டை வேற்று நாட்டவர் ஆக்கிரமிக்கும் போது அங்கு கட்டவிழ்க்கப்படும் வன்முறைகள் ஏராளம். அரசியல், பொருளாதாரம், சமயம் என்ற துறைகளில் மக்களின் சுதந்திரம் பறிக்கப்படுவதை பற்றி அந்நாட்டு வரலாற்றுகள் பதிவு செய்யும். ஆனால் அந்நிய படைவீரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட நாடுகளில் சாதாரண மக்கள் ஒவ்வொரு நாளும் படும் சித்திரவதைகள் வரலாற்றில் எழுதப்படுவதில்லை. அவற்றை குறித்து நாம் அதிகம் சிந்திப்பதும் இல்லை. ஒரு நாட்டை சேர்ந்த பெண்கள், முக்கியமாக இளம்பெண்கள், அந்நாட்டை ஆக்கிரமிக்கும் அந்நிய படைவீரர்களின் பொழுதுபோக்காக, விளையாட்டு பொருளாக மாறுவது பல நாடுகளில் இன்றும் நடைபெறுவது அக்கிரமம்தான். இந்நிலையில் வாழ்ந்தவர்தான் மரியா. ரோமைய வீரர்களின் அட்டகாசங்கள், அத்துமீறல்கள், பாலியல் வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததை கண்ட இந்த இளம்பெண் தனக்கும் தன் மக்களுக்கும் எப்போது விடுதலை கிடைக்கும் என்று ஏங்கி வந்தார். அந்த விடுதலைக்காக இறைவனை அவர் வேண்டாத நாளே இல்லை. அவரது வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவர் ஏங்கிய விடுதலை வந்தது. ஆனால் எப்படி வந்தது? ஒரு பெரும் இடியென வந்திறங்கியது அந்த விடுதலை. மரியாவின் ஏக்கங்களுக்கு, அவர் தினமும் எழுப்பி வந்த ஜெபங்களுக்கு இறைவனின் பதில் தந்தார். உனக்கும் உன் மக்களுக்கும் விடுதலை வழங்க என் மகனை அனுப்புகிறேன். ஆனால் என் மகனுக்கு நீ தாயாக வேண்டும் என்று இறைவன் அனுப்பிய செய்தியை கேட்டு மரியா நிலை கொள்ளாமல் ஆடி பாடியிருக்க மாட்டார். நிலை குலைந்து நொறுங்கி போயிருப்பார். திருமணம் ஆகாமல் தாயாகும் ஒரு பெண்ணுக்கு யூத சமுதாயத்தில் என்ன நடக்கும் என்பதை மரியா நேரில் பார்த்தவர். ஊருக்கு நடுவே அந்த பெண் கல்லால் எறியப்பட்டு கொல்லப்படுவார். அதுவும் தங்கள் ஊர் ரோமைய வீரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட பின். இந்த கல்லறை கொலைகள் அடிக்கடி நடந்ததை பார்த்தவர் மரியா. அந்த வீரர்களால் பாலியல் வன்முறைகளுக்கு ஆளான மரியாவின் தோழிகள் பலர் இதுபோல் கொல்லப்பட்டிருக்கலாம்.
அதைக் கண்டு மரியா பல நாட்கள் உண்ணவும் உறங்கவும் முடியாமல் துன்புற்றிருக்க வேண்டும். ரோமைய கொடுமைகளிலிருந்து விடுதலை தாராயோ என்று இளம்பெண் மரியா இறைவனிடம் எழுப்பி வந்த வேண்டுதலுக்கு விடையாக வந்த விடுதலைச் செய்தி மரண தண்டைக்கு இட்டுச் செல்லும் ஓர் அழைப்பாகவே இருந்தது. அந்த அழைப்பு இறைவனிடமிருந்து வந்ததால் மரியா ஆம் என்று சம்மதம் சொன்னார். இளம்பெண் மரியா இறைவன் மீது கொண்டிருந்த ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் தந்த அந்த முதல் சம்மதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. அதைத் தொடர்ந்து அவர் சந்தித்த ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த நம்பிக்கை மீண்டும் மீண்டும் தீயிலிடப்பட்டு அவரது சம்மதத்தால் இன்னும் தூய்மையாக மிளிர்ந்தது. கருவுற்ற தருணத்திலேயே தன் உறவினரான எலிசபெத்தை சந்திக்க அவர் கடினமான மலைப்பகுதியில் பயணம் மேற்கொண்டார். இந்நிகழ்வே இன்று நமக்கு நற்செய்தியாக வழங்கப்பட்டுள்ளது. குழந்தை பேறு நெருங்கி வந்த நேரத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிகழ்ந்ததால் தன் சொந்த ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு செல்ல மீண்டும் கடினமான ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. குழந்தை பிறந்த ஒரு சில நாட்களில் தன் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் வேறொரு நாட்டுக்கு ராவுடராவாக ஓட வேண்டியிருந்தது. எருசலேம் திருவிழாவில் தன் 12 வயது மகனை இழந்துவிட்டு 3 நாட்கள் நரக வேதனை அடைய வேண்டியிருந்தது. தன் வாழ்க்கை துணையான யோசேப்பை இழந்த பின் மகன் தன்னை பேணி காப்பார் என்று நம்பியிருந்த வேளையில் அந்த மகன் ஊருக்காக உழைக்க கிளம்பியதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. தன் மகனின் பணிகளை பிடிக்காதவர்கள் தன் காதுபடவே அவரை மதி இழந்தவன் என்று கூறுவதை கேட்க வேண்டியிருந்தது. இறுதியில் தன் மகன் அநியாயமாக சிலுவையில் அறையப்பட்ட பின் அவர் அடைந்த கொடிய வேதனைகளைக் கண்டும் அந்த சிலுவைக்கடியில் ஒன்றும் செய்ய முடியாமல் நிற்க வேண்டியிருந்தது. தவிர்க்க முடியாததாக தெரிந்த இந்த சூழ்நிலைகளிலெல்லாம் மனதுக்குள் அந்த அன்னையின் நம்பிக்கை குறையவில்லை. அந்த நம்பிக்கை, அந்த வீரம் அந்த அன்னையின் உடலோடு பூமிக்குள் புதைந்துவிடக் கூடாதென்றுதான் அந்த அன்னை இறந்ததும் அவரை உடலோடும் ஆன்மாவோடும் இறைவன் விண்ணகத்தில் ஏற்றுக்கொண்டார். அந்த அற்புதத்தை தான் இன்று அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். அன்னை மரியாவின் நம்பிக்கையை, வீரத்தை இறைவன் இவ்வாறு சாவினின்று வாழ வைத்ததனால் இன்றும் உலகில் எத்தனையோ அன்னையர், அதுவும் சமுதாய விளிம்புகளில் வறுமையின் கோரப்பிடியில் தினமும் போராடும் அன்னையர் தங்களை சுற்றி நம்பிக்கையை குலைக்கும் வண்ணம் உருவாகும் எத்தனையோ சூழல்களில் அன்னை மரியாவைப் போல் தங்கள் வீரத்தை, நம்பிக்கையை இழந்து விடாமல் வாழ்ந்து வருகின்றனர்.